ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். சின்ன டிஸ்க்ளைமர், இங்கே நம்ம பேசக்கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தகவலாக மட்டுமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை. நம்ம பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த டாடா ஸ்டீல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்துக்கோம். முதல்ல இந்த இதை முடிச்சிருவோம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். டாடா ஸ்டீலில் வந்து அந்த ஆணி குண்டு ஊசி மாத்திரம் தாங்க தயாரிக்கல. கீழே மண்ணில் தோண்டி கூட இது குடஞ்சு குகைக்குள்ளேருந்து இரும்பை எடுத்து ஆணியும் இதுவும் மாத்திரம் தான் தயாரிக்கல. பாக்கி எல்லாத்தையும் தயாரிச்சிடுறாங்க இரும்பில். ஸோ இப்போ இது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 2022க்கு வந்து என்ன ரிசல்ட்டு அது நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு சின்ன ஸ்டோரி தெரிஞ்சுக்குங்க. 2007ல் வந்து யூகே கம்பெனியோட கோரஸ் ஸ்டீல்ஸை வந்து டாட்டா பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஏன் டாட்டா எந்திரிக்கல, ரொம்ப நாளாக எந்திரிக்கலைன்னா நல்லா தாங்க போய்கிட்டு இருந்துச்சு. நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு எப்ப நான் இந்த 2007ல வந்து கோரஸ்ன்னு ஒரு கம்பெனிய யூகேல அக்வயர் பண்ணினாங்க. அது வந்து அந்த காலத்தில வந்து லைவ் டெலிகாஸ்ட்டே போட்டாங்க. இதில டிவில அந்த இங்கிலீஷ் சேனல்லலாம் போட்டாய்ங்க. எப்படி நம்ம பிட் பண்றோம், ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இப்ப அந்த கோரஸ எடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இவங்க பிட் அப்ளிகேஷன் குடுக்கும்போதெல்லாம் நியாயமான விலையா தான் இருந்தது. கம்மியான விலையா தான் இருந்தது. ஆனா பிட் அப்ளிகேஷன் குடுத்து லைவ் ஆக்ஷன் வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்க, சர 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 சரன்னு ஏத்தி விட்டாய்ங்க. விலை எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு ரூ. 13 ரூ. 17 இருந்தத கொண்டு போய் ரூ. 70க்கு ஏத்தி விட்டாய்ங்கன்னு நெனைக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் யுகே பவுண்ட்ல. அ அப்படி ஏத்தி விட்டாய்ங்க. இப்ப அப்படி ஏத்தி விட்ட உடனே ரத்தன் டாட்டா வந்து அட் எனி காஸ்ட் நம்ம இத வாங்கியே ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அவன் வாங்கினதுலேருந்து அவன் ஒண்ணும் பெருசா கான்ட்ரிபியூஷன் இவங்க டாடா ஸ்டீலோட ப்ராஃபிட்டுக்கும், ரெவென்யூக்கும் வந்து ஒண்ணும் பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணல. ப்ராஃபிட்டுக்கு ஒண்ணும் பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணல. அதுக்கப்புறம் அதோட செட்டில்மெண்ட்டுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. அத செட்டில் பண்றதுக்கு, அந்த பைசாவ செட்டில் பண்றதுக்கு. ஸோ, இப்ப இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல இவைங்க எடுக்கக்கூடிய லாபத்த பூரா கொண்டு போயி கோரஸோட அ அக்யூசேஷன் அதாவது அ ஆமா அக்யூசேஷன் அக்வயர் பண்ண இதில கொண்டு போய் போட்டாங்க. ஆனா அது ஒரு பக்கம் இன்னைக்கு ப்ராஃபிட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அது ஆனா எந்திரிக்காததுக்கும் அது ஒரு காரணம். இத மாரி வந்து அ இருந்துகிட்டே இருக்கு. இதோட கேப்பபிலிட்டிலாம் பெருசா இருக்குங்க. அது அப்படியே என்னமோ 2.5 மில்லியன் மெட்ரிக் டன் ரொம்ப பெருசு பெருசா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அ இது வந்து புரியல எனக்கு அவ்ளோ தூரம் இல்ல. அதுக்கப்புறம் வந்து அ இவங்க வந்து இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, தனித்தனியா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்தையும் இந்தியால தனித்தனியா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்குறாங்க. எதெல்லாம்? டாடா ஸ்டீல் லாங், டாடா டின் பிளேட், அதுக்கப்புறம் இன்னும் வந்து டாடா டின் பிளேட், அப்புறம் அந்த ராடு வயர்ன்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்குறாங்க. அது எங்க பார்க்கலாம்? இருங்க எங்கேயோ எடுத்து வச்சேன். அ இந்த டாடா கோரஸோட பேக்கிரவுண்ட்லாம் நீங்க படிக்கணும்னாக்க, டாடா ஸ்டீல் யூரோப்ன்னு சொல்லிட்டு விக்கிபீடியாலயே போட்டிருக்கிறாங்க. அத பார்த்துக்கங்க. நெறைய அது சூப்பர் ஸ்டோரிலாம் இருக்கும். நீங்க அது இப்ப டாடா மெட்டாலிக், டாடா ஸ்டீல் டாடா லாங் ஸ்டீல், அதுக்கப்புறம் வந்து இந்த டின் பிளேட்டுன்னு ஒண்ணு போட்டுக்கிட்டு இருந்தாய்ங்க. டின் பிளேட்டு இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்குறாங்க. இப்ப வந்து ஒண்ணொண்ணா ஒண்ணு சேர்க்குறாங்க. இப்போ வந்து இது வந்துருச்சு. இப்ப அப்ரூவல் ஆயிருச்சு. எதுக்கு? டாடா அ லாங் லாங் ப்ராடக்ட். லாங் ப்ராடக்ட்டுக்கு அப்ரூவல் ஆயிருச்சு. அதுல 10 ஷேர் வச்சிருந்தா டாடா ஸ்டீல்ல 67 ஷேர் குடுக்குறாங்க. அதே மாரி இதுக்கெல்லாம் ப்ரொபோசல் இருக்கு. அ என்ன ஆர்டர் பண்றாங்க? எப்ப ஆர்டர் பண்றாங்கங்கிறது நமக்கு புரியல. அ இதுக்கு மாத்திரம் ஆர்டர் பண்ணிட்டாங்க, வந்துருச்சு. இது ஆர்டர் போட்டிருந்தாங்க, இது பண்ணியிருந்தாங்க, அப்ளை பண்ணியிருந்தாங்க, வந்துருச்சு. ஸோ, இப்ப இதுக்கு வந்து 67 ஷேர் வந்து குடுக்குறாங்க. ஒரு
இது 10 லாங் வச்சிருந்தாங்கன்னா, அ அப்ப 6.7 ஒரு ஷேருக்கு வந்து டாடா ஸ்டீல் வந்து 6.7 இது குடுக்குறாங்க. அப்படி குடுக்குறாங்கன்னு நம்ம வச்சுக்குவோம். 6 ஷேர் இல்லாட்டி 7 ஷேர். 6.7 அது 6ன்னு வச்சுக்குவோமே, அந்த மாரி குடுக்குறாங்க. ஸோ, அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகுது. அப்ப நம்ம வந்து டாடா லாங்கோட பேலன்ஸ் ஷீட்ட பார்க்கணும். அப்பத்தான் வந்து அது இத காட்டிலும் அது பெருசான்னா, அது நிச்சயமா பெருசு. ஏன்னா, அது டாடா லாங் தனியா வச்சிருந்தாங்க. இது சப்சிடியரி கம்பெனின்னு கூட சொல்ல முடியாது. சப்சிடியரி கம்பெனி தான். பட் அது தனியா தான் எல்லாமே இருந்துச்சு. டாடா ஸ்டீல்ல தான் கோரஸ வாங்கினாங்க. டாடா லாங்ல கோரஸ வாங்கல. இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கும்போது, அசெட் கூடுது. அதோட ரெவென்யூ இதுல கூடுது. அதோட ப்ராஃபிட்டும் இதுல தான் ரிஃப்ளெக்ட் ஆகப்போது. டாடா ஸ்டீலுக்குன்னு இருந்த அந்த மைனஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த கடன் இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கிற பட்சத்தில, இதெல்லாம் ஒண்ணு சேரும்போது, அதோட அசெட் எல்லாம் ஒண்ணு சேரும்போது, இதுக்கு கேப்பபிலிட்டி இன்கிரீஸ் ஆகும்போது, இதோட ஷேர் பிரைஸ் மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஏன்னா, இப்ப நீங்க வெறுமனே டாடா ஸ்டீல், அதோட இத மாத்திரமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா வித்தியாசமா இருக்கும். பட் இப்ப இதெல்லாம் அமால்கமேஷன் ஆகும்போது, அமால்கமேஷன்னா ஒண்ணு சேர்றாங்க. ஒண்ணு சேரும்போது, இத வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அதோட கேப்பபிலிட்டி வந்து கூடிரும். நெட் ஒர்த் கூட ஆரம்பிக்கும். ஏன்னா, அவங்க வீக்கான கம்பெனிஸ ஒண்ணும் சேர்க்கல. அ இது வந்து பவரான கம்பெனி தான் ஒண்ணு சேர்க்குறாங்க. ஸோ, அப்ப அந்த பட்சத்தில டாடா ஸ்டீலோட நெட்வொர்க் எல்லாமே நெட் வொர்த் எல்லாம் அசெட் எல்லாமே கூடும். மார்க்கெட்டிங் கேப்பபிலிட்டி இதெல்லாம் ஒரு குடையின் கீழ வந்துருது. அதனால டாடா ஸ்டீல் ஓட பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அத அப்படியே எடுத்துக்கலாம். இது இங்க தான் படிச்சேன். இந்தா இருக்கு. எதெல்லாம் வந்து அம் அ இப்ப பாருங்களேன், இது வந்து எதெல்லாம் ஒண்ணு சேர்க்க போறாங்கன்னு பாருங்க. டாடா லாங் ஆல்ரெடி சேர்த்துட்டாங்க. அ டின் பிளேட் இப்ப வந்து சேர்க்க போறாங்க. மெட்டாலிக்ஸு, டிஆர்எஃப், இந்தியன் ஸ்டீல் அண்ட் வயர் ப்ராடக்ட், டாடா ஸ்டீல் மைனிங் அண்ட் மைனிங், அப்புறம் எஸ்&டி மைனிங் கம்பெனி இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்க போறாங்க. ஸோ, இப்ப இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கான ப்ரொபோசல் பண்ணிட்டாங்க. ப்ரொபோசல் போட்டிருக்கிறாங்க. ஸோ, இப்ப இது என்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரியாது. அது ஒரு லாங் ப்ராசஸ். ஸோ, இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இருக்கு. இது போக வந்து என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு 14,000 கோடி ரூவாய்க்கு கட்டிக்கிட்டு இருக்கிறான். கட்டிக்கிட்டு இதோட எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் அது வந்து அ அது எந்த ஊர், எந்த ஸ்டேட்டுன்னு தெரியல எனக்கு. இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? கலைஞங்கனார்கன்னு அது ஒரிசான்னு நெனைக்கிறேன். ஏதோ ஒரு ஸ்டேட்ல வந்து அது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பேர்லாம் என்னால படிக்க முடியல. ஸோ, இப்ப இது வந்து இன்னும் ஆரம்பிக்கல இது புரொடக்ஷன். இதுக்கு ஒரு 14,000, 15,000 கோடி ரூவா செலவு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இனிமே கடனா தான் போகும். அ அதனால இதெல்லாம் கடனா தான் போகும். ரொம்ப பெரிய டாடா குரூப்போட ப்ராப்ளத்தெல்லாம் வந்து தீர்த்து வச்சவர் அப்படின்னு சொன்னாக்க, சந்திரசேகர்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் டாடா சிஇஓ. அவரோட ஃபோட்டோவ நான் பார்ப்போம். அவரு இல்ல இது க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன் அந்த இத. அது ஆமா அத க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால அவரோட ஃபோட்டோவ பார்க்கறதுக்கு இல்ல. இதுல இல்ல. ஸோ, அப்ப அவர் தான் வந்து நல்லா எல்லாத்தையும் வந்து தீர்த்து வச்சு சூப்பரா இப்ப டாடா குரூப்ஸ் வந்து எந்திரிச்சு வர்றதுக்கு முக்கியமான காரணமாவே இருந்திருக்கிறாரு. ஸோ, அப்ப இதோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் உண்டு. அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, டாடா ஸ்டீல் அ இந்த நியூஸ் எல்லாம் வச்சு மேலே ஏறுமா அப்படின்னா, ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இதோட நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ட பார்த்துருவோம். இதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ட பார்க்கும்போது, நம்ம வந்து டாடா ஸ்டீல் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறேன். டாடா ஸ்டீலோட கீ மெட்ரிக்ஸ இங்க நம்ம பார்த்துருவோம். இத க்ளோஸ் பண்ணிக்குவோம். இதோட புக் வேல்யூ வந்து ரூ. 73 இருக்கு. கரண்ட் பிரைஸ் ரூ. 135. அது 1.85ல இருக்கு. அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 7% இருக்கு. இது பத்தாது. மினிமம் 15% நமக்கு வேணும். ரிட்டர்ன் ஆன் ஆர்ஓசிஇ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கேப்பிட்டல் எம்ப்ளாய்டு அது வந்து 12.8 12.8 இருக்கு. அதுவுமே பத்தாது. இதெல்லாம் வந்து இருக்கு. ஹை வந்து 138, லோ வந்து 102. ஸோ, அப்ப இந்த ரேஞ்சுக்கு வந்து இது வர்றதுக்கு இது வந்து
அ எடுத்துக்கிட்டு இருக்கு. இது பத்தாது ஆர்ஓஇ வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ, இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல்ஸ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரேட்டிங்ஸ பார்த்துருவோம். ரெட் ஃபிளாக் லோவா இருக்கு. என்ட்ரி பாயிண்ட் வந்து குட்டா இருக்கு. ப்ராபபிலிட்டி ஹையா இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையா இருக்கு. குரோத் ஆவரேஜா இருக்கு. வேல்யூவேஷன் ஹையா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸஸ் ஆவரேஜா இருக்கு. ஸோ, இப்ப இந்த மாரியான இந்த சூழல்ல இதோட இத வந்து நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்ட பார்ப்போம். இதோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம பழசெல்லாம் உட்டுருவோம். 2021 எடுப்போம். 1,57,000,00,00,000 690 வரைக்கும் அவன் டோட்டல் ரெவென்யூ எடுத்திருக்கிறான். அதுவே வந்து கிட்டத்தட்ட வந்து 1,00,000,00,000 90,000,00,000 வந்து இன்கிரீஸ் ஆயி 2022ல வந்து ரூ. 2,46,000,00,000 எடுத்துட்டான். ஸோ, இப்ப இந்த பிரைஸ் வந்து 2022ஓட பிரைஸுங்கிறது, ஓகே. இது வந்து ஆஃப்டர் கொரோனா அந்த லாக்டவுன் இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு பிறகு ஒரு சர்ஜ் வந்திருக்கு. அந்த டிமாண்ட ஃபுல்லா ஃபுல்ஃபில் பண்ணிட்டா அந்த ஒரு சர்ஜ். ஏன்னா இங்க ஏற வேண்டியது இங்க இறங்கிருச்சு, இங்க ஏறியிருக்கு. இப்ப அடுத்த வருஷம் ரீசெட் ஆகுது. 2,45,000 45,000,00,00,000 இருக்கு. இது ஏற்கனவே இருந்தத காட்டிலும் ஒரு ரூ. 1,000,00,00,000 கம்மி. ஆனா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஆயிருச்சு. இப்ப இந்த இந்த இது வந்து ரீசெட் ஆயிருச்சு. ரீசெட் ஆன உடனே என்னாச்சு? டிடிஎம் வந்து 2,37,000,00,000 குறைஞ்சு போச்சு. இப்ப 2024ல இந்த டிடிஎம்ம பீட் பண்ணி 2,46,000,00,000 பீட் பண்ணிட்டான்னு வச்சுக்கங்களேன். அவன் வந்து டாடா ஸ்டீல்ஸ வந்து அதுக்கப்புறம் பிடிக்கவே முடியாது. என்னதான் கடன் வச்சிருக்கட்டும், டாடா ஸ்டீல்ஸ பிடிக்கவே முடியாது. எல்லாத்தையும் நம்ம வந்து இப்ப பார்த்துருவோம். இப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னாக்க, 2015லேருந்து எடுத்து 8 வருஷத்துக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், இந்த 2,40,000,00,000 இப்ப தான் வந்து இந்த 2 வருஷமா தான் 3 வருஷமா 2 வருஷமா தான் ஆல் டைம் ஹைல இருக்கிறாய்ங்க. இவன் பாட்டு பொசுக்குன்னு குறைஞ்சு நான் வந்து கொரோனாக்கு முன்னாடிலாம் 1,50,000க்கு கீழ தான நான் வந்து குடுத்துட்டுருந்தேன். இப்ப என்ன நீங்க 2,50,000ன்னு கேட்குறீங்க? இப்படின்னு இவங்க கேட்டுவுட்டு இறக்கி விட்டான்னு வச்சுக்கங்களேன், நம்ம இப்ப வாங்கி போட்டு வச்சிருக்கிறோம். அப்படியே நமக்கு கும்பா பாடிரும். ஸோ, அதனால இவன் வந்து மென்மேலும் வளரட்டும், மென்மேலும் வளரட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணி, ரத்தன் டாடாக்கும் ஆசீர்வாதம் பண்ணி, சந்திரசேகர்ஜிக்கும் ஆசீர்வாதம் பண்ணி, மேலே ஏத்தி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் நம்ம பொழப்பு ஓடும். இப்ப இதுக்கு வந்து 33,000,00,00,000 வந்து எபிடா. இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த 33,000,00,00,000க்கு வந்து பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், 2022 கம்பேர் பண்ண வேண்டாம். 21ல ரூ. 1,57,000,00,000 இருக்கும்போதே எபிடா ரூ. 30,000,00,000 வந்துருச்சு. அதாவது நெட் ப்ராஃபிட் இல்ல, எபிடா. இங்க வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மாத்திரம் தான் கழிச்சிருப்பாய்ங்க. எதுல? எபிடால. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மாத்திரம் கழிச்சிருப்போம். அதிலேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 30,000,00,000 2021ல ப்ராஃபிட் எடுத்திருக்கிறாய்ங்க. ஆனா 2022ல பாருங்களேன், 2,40,000 போயிட்டு ரூ. 64,000,00,000 ப்ராஃபிட் எடுத்திருக்கிறாய்ங்க. அந் அத அத காட்டிலும் ரூ. 1,000,00,000 தான் கம்மி. அதுல வந்து பாருங்க, பாதி தான் எடுத்திருக்கிறா. 33,000,00,000 தான் எபிடா எடுத்திருக்கிறாங்கன்னா, என்ன பண்ணியிருக்கிறாங்க? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு இப்படி இருக்கிறதுக்கு என்ன நடந்திருக்கு? ஒண்ணுமே புரியலங்க. இது எப்படி இதுக்கு விளக்கத்த எங்க பார்க்கிறது? சரி இங்கேயாவது பார்ப்போம். அ இவிங்களோட புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எடுப்போம். என்ன தான்டா பண்ணியிருக்கிறாய்ங்க இங்க பாருங்களேன். அ 32,000,00,000 அதான் 33,000,00,000ன்னு வச்சுக்குவோம். இவன் பாருங்க 1,56,000,00,000 எடுத்தப்பயே ரூ. 30,000,00,000 எபிட்டா எடுத்திருக்கிறான். 20%. அதுக்கு அடுத்தது ரூ. 2,43,000,00,000 வரும்போது டபுள் ஆயிருக்கு. இப்ப பாக்கி அடிஷனலா 1,00,000 1,00,000 இல்ல 90,000 வச்சுக்குவோமே. அந்த 90,000 30% எடுத்திருக்கிறான் பாருங்க ப்ராஃபிட். சரி அதுவாவது புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் வந்து கம்மியா இருக்கு. ஏன்னா வந்து ப்ராடக்ட் வந்து புரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதனால காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் கம்மியா இருக்கு. அ அது புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு அடுத்த வருஷம் அதே அளவு தான் கிட்டத்தட்ட மெயின்டெயின் பண்ணியிருக்கிறான். ஒரு 1,000,00,000 தான் வித்தியாசம். ஆனா இதுல பாதி தான் எபிட்டா வந்திருக்கு. இது என்ன காரணம்? இங்க பார்ப்போம். எக்ஸ்பென்சஸ் என்ன பார்ப்போம். மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ கூடியிருக்கு? 12,000,00,00,000 12,000,00,000 மெட்டீரியல் காஸ்ட் 46%. மெட்டீரியல் காஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து 12% கூடியிருக்குங்க.
ஏன்டா லாபம் எடுக்கல? ஏன்டா லாபம் எடுக்கலைன்னா, மெட்டீரியல் காஸ்ட் வந்து 12% கூடியிருக்கு. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 4% கூடியிருக்குங்க. எம்ப்ளாயி காஸ்ட் அது குறைஞ்சிருக்கு. அதர் காஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கு. இப்ப மெட்டீரியல் காஸ்ட் கூடியிருக்கு. இவனோட ஏறுன விலைக்கு இவனால விக்க முடியல. எ இதுதான் நமக்கு வந்து பிரச்சனை. இப்ப இதே மாரி பாருங்களேன், இந்த மெட்டீரியல் காஸ்ட் எங்கெங்கெல்லாம் முன்னாடியும் 49% கூடியிருந்திருக்கு. அப்ப கூட இவன் வந்து ப்ராஃபிட் ஓரளவுக்கு எடுத்திருந்திருக்கிறான்னு வச்சுக்கங்களேன். அப்போ ப்ராஃபிட் கம்மியா இருக்கு பாருங்களேன். 49, 44, 42 எல்லாம் போகும்போது ப்ராஃபிட் கம்மியா இருக்கு பாருங்க. எபிடா. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ன்னு பார்த்தா அது வேற மாரி இருக்கு. ஸோ அப்போ 9%, 3%, 13%ன்னு கம்மியா இருக்கு. இப்போ வந்து 46%ன்னு இருக்கு. இந்த 46%க்கு வந்து 13% எபிடா வந்திருக்கு. இவங்க ஏற்கனவே இருந்தத காட்டிலும் இப்ப கொஞ்சம் பெட்டரா தான் ரன் பண்ணியிருக்கிறாங்க. இது ப்ராஃபிட் எடுத்திருக்கிறாங்க. இவ்ளோ கஷ்டத்திலயும் ப்ராஃபிட் எடுத்திருக்கிறாங்க. அதுலயும் பாருங்களேன் 2020ல வந்து 41% வந்திருக்கு. அதுக்கு 12% வந்திருக்கு. இப்ப 46% மெட்டீரியல் காஸ்ட்க்கு வந்துமே 13%. அப்ப எஃபிஷியன்ட்டா வேலை பார்த்துருக்கிறான்னு சொல்லிட்டு அவார்டு குடுத்து ஷேர் வேல்யூ ஏத்தணும்ல. அதுவும் ஏத்த மாட்டாய்ங்க. நான் என் கணக்கத்தான் பார்ப்போம்னு கணக்க பார்த்துட்டு இருக்கிறாய்ங்க. சரி பரவால்ல. வாட் எவர் மே பி. நம்ம வந்து நமக்கு அப்படி இருந்தாலும் அப்படித்தானே பண்ணுவோம். ஸோ, இப்ப இந்த மாரி வந்து அ இப்படி வந்து பார்த்தாலும், இவைங்க வந்து ஒரு போன தடவ 2021 காட்டிலும் கம்மியா எடுத்தது தான் இந்த ட்ரேடர்ஸ்க்கு வந்து பெரிய கோவம் வந்துருச்சு. "போங்கடா நான் உங்கள தூக்கி போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி வந்து 46க்கு போயிட்டு, திருப்பி அது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னாக்க, ப்ராஃபிட் ஏறியிருக்கா? ஏற்கனவே அந்த மாரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கான்னா, 49 போயிட்டு 9%. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, 5% இறங்கினா கூட ப்ராஃபிட் ஏறவே இல்ல. எது? ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ஏறவே இல்ல. அப்ப அது எப்பதான் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஹையா வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, 26% இத விட்டுருவோம். இது எக்ஸம்ப்ஷன். 20% 20% ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்திருக்கு. எப்பனாக்க, மெட்டீரியல் காஸ்ட் வந்து 36% இருக்கும்போது. அப்போ 10% கூட எடுக்கும்போது, இங்க 10% ப்ராஃபிட் அடிபட்டு போயிருது. ஸோ, இப்ப இது வந்து பியூர் அண்ட் பியூர் மெட்டீரியல் காஸ்ட்ட பேஸ் பண்ணி இருக்கு. இப்ப கவர்ன்மெண்ட் வந்து புரொடக்ஷன் பேஸ்டு இன்சென்டிவ் ஸ்கீம் குடுத்து 1%, 2% தரேன்னு சொன்னாக்க, அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணா, இந்த ப்ராஃபிட் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது டாடா ஸ்டீலுக்கு மாத்திரம் இல்ல, எல்லா கம்பெனிக்கும் கூடும். எல்லா கம்பெனிக்கும் கூடும். ஸோ, இப்ப இவனுக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவனுடைய நெட் ஒர்த் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்ப நம்ம வந்து புரிஞ்சு போச்சு. என்னடா இவிங்க ஏன்டா இவ்ளோ ப்ராஃபிட் எடுக்கல அப்படிங்கிறதுக்கு காரணத்த கண்டுபிடிச்சுட்டோம். போலாமா, வேண்டாமா அப்படின்னு சொன்னாக்க நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்ட தான் பார்க்கணும். குவார்ட்டர்லி ரிசல்ட்ட நம்ம பார்ப்போமே. குவார்ட்டர்லி ரிசல்ட்ல மெட்டீரியல் காஸ்ட் அதே 46% மெயின்டெயின் ஆயிட்டு இருக்குங்க. 8% தான். 8% ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. இப்ப இது கூட போதா? குறைய போதா? சரி. இவன் வந்து 21ல வந்து வச்சான்ல. அப்பலாம் பாருங்களேன். 21ல அதே 30%, 31% ரேஞ்சுல இருக்கு. அப்ப, இப்ப நான் வந்து டாடா ஸ்டீல் வாங்கி போட்டிருக்கிறேன். இவன் 46%க்கு கீழ இறங்குற மாரி தெரியல. அதனால ஏறக்கூடிய லெவல்ல ஏத்தி வச்சுட்டு டபக்குன்னு இறங்கிக்கணும். அடுத்த கம்பெனி எவன்டா ஏறுவான்னு பார்த்து, ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளியில வந்துரணும். இதே நிலைமை போச்சு அப்படின்னு சொன்னா, ஜூலை மாசம் வரைக்கும் ஒருவேளை ஏத்தி விட்டுட்டு அப்புறம் கூட இறக்கலாம். ஆனா நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாரும் வந்து நம்ம தான் புத்திசாலின்னு. நம்மள காட்டிலும் எல்லாருமே புத்திசாலியா இருப்பாய்ங்க. ஸோ அப்ப இது இந்த வருஷம் எந்திரிக்குமாங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து இங்க ஸ்க்ரீன் அவுட்ல பார்த்த மாரி இவங்க எந்திரிக்கிறதுக்கு வந்து எபிட்டா குரோத் வந்து எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஜிண்டாலுக்குள்ள ஓடி போயிற வேண்டியதான். ரெவென்யூ குரோத் 4% கம்மியா மைனஸ்ல இருந்தா கூட, ஜிண்டால் வந்து 6% எபிட்டா குரோத் குடுக்குறான். டாடா ஸ்டீல்ல இது குடுப்பானா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இப்பவே 8%, 8%ன்னு தான் நின்னுகிட்டு இருக்கிறானே தவிர்த்து, மேற்கொண்டு ஏற மாட்டேங்கிறான். சரி இதே இது போன வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாய்ங்க பாருங்களேன்.
36% தான் இருந்திருக்கு. செப்டம்பர்ல மெட்டீரியல் காஸ்ட் கூடியிருக்கு. இப்ப 24% ஜூன் மாசம் எடுத்திருக்கிறான். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 8% தான் எடுத்திருக்கிறான். பார்த்தோம்னா 8% அ ப்ராஃபிட்டே கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க, செப்டம்பர் மாசத்துக்கு 52% மெட்டீரியல் காஸ்ட் வந்திருக்கு. ஆனா 10% தான் எடுத்திருக்கிறான். இங்க பாருங்க அதே 46% இருந்திருக்கு. இங்கவாது கூட போயிருக்குங்க. ஆனா இங்க பாருங்க 46% வந்துட்டு 8% தான் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்னங்கிறத காட்ட மாட்டேங்கிறாய்ங்க. நான் சொல்றது எபிட்டா. நெட் ப்ராஃபிட்ன்னு வரும்போது தான் நம்ம அதர் திங்ஸ் எல்லாம் யோசிக்க போறோம். எபிடாவுக்கே இந்த லட்சணமா இருக்கே! ஸோ, அப்ப இது வந்து இப்போதைக்கு எந்திரிக்குமா, எந்திரிக்காதான்னு தெரியல. ஆனா, இது டக்குன்னு இவைங்கலாம் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்க மாட்டாய்ங்க, பெரிய கம்பெனி. டக்குன்னு மேல எந்திரிச்சுருவான். கேப்பபிலிட்டி நெறைய இருக்கு. பணம் நெறைய இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. அ எல்லாம் இருக்கு. டக்குன்னு எந்திரிச்சுருவாய்ங்க. அப்படி எந்திரிச்சுட்டாய்ங்கன்னா, ஒரே குவார்ட்டர்ல எந்திரிச்சு மேல கொண்டாந்துருவாய்ங்க. ஆனா, இப்ப கிடைக்கிறது சீப். ஆனா, சீப்புக்கு வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணுங்கிற ஆஸ்பெக்ட்ல நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இது செட் ஆகாது. அதுக்கு பதிலா நம்ம வந்து இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா டாடா மோட்டார்ஸ் அப்படியே ஸ்லோவா ரூ. 60லேருந்து வாங்கி, வாங்கி, வாங்கி ஒரு ரூ. 100 ரூ. 150 வந்தோனே நிப்பாட்டிக்கிட்ட மாரி, நம்ம அ ஸ்லோவா வந்து ஒரு ரூ. 200 அந்த ரேஞ்ச் வர்ற வரைக்கும் நம்ம வாங்கி போட்டுக்கிட்டு, கீழ இறங்க இறங்க வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஒரு 2 வருஷம், 3 வருஷம் 2025, 26க்கு பிறகெல்லாம் பார்த்தோம்னா, இது நல்லா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்ப இதோட பேலன்ஸ் ஷீட்ட பார்த்துருவோம். இதிலயே நெறைய பார்த்துட்டோம். நெட் இன்கமும் வந்து இவைங்க வந்து பெருசா ஒண்ணும் கான்ட்ரிபியூட் பண்ணல. எங்க இருக்கு? 40,000 கோடி எங்க இருக்கு? சரி அத விடுங்க. அவன் போன 2021ல 7,400 கோடிக்கு இது வந்து ஒரு நெட் இன்கம் ரூ. 1,300 கோடி ரூவா. ஓகே. அது கூடியிருக்கு. ஆனா இது வந்து டிவிடெண்ட் எப்படியோ குடுத்துடுறாய்ங்க. டிவிடெண்ட் குடுத்துடுறாய்ங்க. இபிஎஸ் வந்து போன 2021 கம்பேர் பண்ணும்போது கூடியிருக்கு. ஒரு 1 பாயிண்ட் கூடியிருக்கு. ஒரு ரூ. 1 கூடியிருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ரூ. 1 இல்லாட்டி 1% கூடியிருக்கு. ஸோ, இப்ப இங்க டிடிஎம் எல்லாம் கீழ காட்டிக்கிட்டு இருக்கு. அந்த டிடிஎம்ம பிரேக் பண்ணி மேல வந்தாலே ஷேர் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த நம்பிக்கையிலயாவது நம்ம கொஞ்சம் வாங்கி போட்டு வச்சுக்கிட்டே இருப்போம். இதான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சே! இங்க வந்து சிஜிஆர் என்ன பண்ணியிருக்கிறான் 3 இயர்ஸ் சிஜிஆர். ஆனா டிடிஎம் வந்து மைனஸ்ல இருக்கு. மேல வந்துட்டான்னா சூப்பர். ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்ல இருக்கு. 5 இயர்ஸ்ல 3%. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 146% ப்ராஃபிட் குரோத் காட்டுறாங்க. காம்பவுண்டட் ப்ராஃபிட் குரோத். அ அப்ப இந்த வருஷம் இன்கிரீஸ் ஆச்சுன்னா நல்லது தான். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் வந்து பாருங்களேன், லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. 20%. ஸ்டாக் பிரைஸும் வந்து 30% 3 இயர்ஸ்ல இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்ப 1 இயர்ல 29% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ, இப்ப போன வருஷம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் அதே மாரி இன்கிரீஸ் ஆகணும். அ இந்த இத பார்த்தோம்னா, பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் இதெல்லாம் பார்த்தோம்னா வேலைக்கு ஆகல. ஆனா, அந்த காம்பவுண்டட் சிஜிஆர நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க, அப்ப அந்த ஸ்டாக்க கொஞ்சம் வச்சுக்கலாம்ப்பா. அடுத்த வருஷத்துக்கு இன்னும் ஒரு 30% ஏறுறதுக்கு, 30%க்கு மேலேயே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ, இப்ப இது வந்து ஒரு சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு. கேஷ் ஃப்ளோ வந்து போன தடவ இருந்தத காட்டிலும் இந்த தடவ பெட்டரா கொஞ்சம் வந்திருக்கு. ஆனா, இது பத்தாது. இருந்தாலும் அ குறைஞ்சுகிட்டே மைனஸ் வந்து குறைஞ்சுகிட்டே இருக்கு. பிளஸ்ஸ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்குவோமே. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸ் குறைஞ்சு பிளஸ்ஸ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ, அப்ப இவங்க மேனேஜ் பண்ணி மேல கொண்டு வந்துருவாய்ங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கடன பத்தி நம்ம அங்க பார்த்துருவோம். கேஷ் ஃப்ளோவும் பார்த்துட்டோம். இப்ப ஹோல்டிங் எப்படி பண்ணியிருக்கிறாய்ங்கன்னு பார்ப்போமே. ஹோல்டிங்க வந்து 1% இல்ல 0.5% குறைச்சிருக்கிறாய்ங்க. எஃப்ஐஎஸ். எஃப்ஐஎஸ் வந்து 0.5% குறைச்சிருக்கிறாய்ங்க. இத பத்தின இப்போதைக்கு இதுல வந்து ஈவென்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க, கார்ப்பரேட் ஆக்ஷன்ல பார்ப்போம். அ ஷேர் ஸ்பிளிட் வந்து 2022ல குடுத்தான் 1:10. அப்பவே அப்படின்னாலே 1 வருஷம் ஏறாது. மேக்ஸிமம் அது புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகுற வரைக்கும் ஏறாது. நம்ம ஏற்கனவே இருந்த நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து டிமாண்ட் வந்து
கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் 3 டூ 4 மந்த்ஸ்ல டிமாண்ட் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி குடுத்திருக்கிறாரு. அதனால டாடா ஸ்டீலுக்கும் அ இந்த டிஎம்டி கம்பிக்கு வந்து கூடிருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்களுடைய இது வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கான சேல்ஸ் குரோத் இன்கிரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் நெறைய பேர் வந்து இந்த 2, 3 வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஸ்டாக்கெல்லாம் பார்த்துக்கங்க, பார்த்துக்கங்கன்னு ஒரு லிஸ்ட் குடுத்தாய்ங்க. அதுல டாடா ஸ்டீலும் இருக்குங்க. அதனால நம்ம வந்து இந்த ஸ்டாக்க வந்து இப்ப வாங்கி போட்டது கிடக்கட்டும். அப்புறமேட்டுக்கு நம்ம யோசிப்போம். இன்னும் ஒரு 1 மாசம் கழிச்சு யோசிப்போம். ஸோ, அப்ப இது இப்படி இருக்கு. நியூஸுங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டோம். ஈவென்ட்ஸ்லயும் பெருசா ஒண்ணும் இல்ல. ஃபினான்ஷியல்ஸ் ஓகே. ஃபோர்காஸ்ட் என்ன பண்றாய்ங்கன்னு பார்ப்போம். பெய்டு சர்வீஸ் இது நாள் வரைக்கும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஞாயித்துக்கிழமைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சர்வீஸ நான் பெய்டு சர்வீஸ் யூஸ் பண்ணல. இப்ப பணம் கட்டியிருக்கிறேன். அதனால மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன்ஸ குடுப்போம். இப்போ வந்து இவங்க என்ன பண்றாங்க, 142 வரைக்கும் போகுறதுக்கான அதுக்கும் மேல அ 18% இன்கிரீஸ் ஆகுறதுக்கான ஹையா இருந்தா ஹை வந்து 18% இன்கிரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. லோவா இருந்து மீடியனா இருந்தா 2%ம், லோ வந்து கீழ 26% கீழ இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க பாஸ. ஸோ, அப்ப இது வந்து 142 எல்லாம் கடந்து போகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல போடப்பட்டிருக்கு. நம்ம அத பார்ப்போம். இது கரண்ட் வந்து பார்ப்போம். ஃபோர்காஸ்ட் ஓகே. ஐ இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் போட்டிருக்கிறாய்ங்க. ஸோ, அப்ப இந்த மாரி ஒரு நல்ல புரிதல். இது வந்து ரூ. 73 புக் வேல்யூ இருக்கு. நம்ம இப்ப டெக்னிக்கலா எங்க போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல வந்து புக் வேல்யூ போட்டுருவோம். 1 மந்த் டாடா ஸ்டீல்ல தான் இருக்கு. முதல்ல வந்து 1 இயர்ல போடுவோம். 1 இயர்ல என்ன லட்சணம்னு பார்த்துருவோம். 1 இயர்ல பாருங்க எங்கேருந்து 2, 3 வருஷம் கன்டினியூஸா 4 வருஷம் ஏறிக்கிட்டே இருந்திருக்கிறான். நடுவுல 1 வருஷம் மாத்திரம் டோஜி வச்சிருக்கிறான். இப்ப இதோடைய புக் வேல்யூவ ரூ. 73ன்னு போட்டுருவோம். புக் வேல்யூ செப்டம்பர் 2023 73. நம்ம புக் வேல்யூ தியரி பிரகாரமே நம்ம வந்து போட்டோம்னா கூட 4 மடங்குன்னு போட்டா கூட 218 இங்கிட்டு ஒரு 12 ரூ. 230 போகணும். ரூ. 230 எந்த இடத்துல இருக்குன்னு பார்ப்போம். இதுல போட்டா வரல. அதனால நம்ம 1 மந்த்ல போட்டுக்குவோம். 1 மந்த்ல போட்டு பெருசுபடுத்துனோம்னா ரூ. 230ங்கிறது 4.3ல கூட வரல. ஆமா 4.6ல தாங்க வருது ரூ. 230. ரூ. 222 ரூ. 230ங்கிறது 4.6ல தான் வருது. அப்ப இந்த புக் வேல்யூக்கு அவன் ஏறினாலே இங்க வரைக்கும் போகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் டபுள் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. ஆனாலும் ஒரு ஹர்டில்ஸ் எதெல்லாம் தாண்டணும்? 145 தாண்டணும். 145 தாண்டணும். 145 தாண்டிட்டு 175யும் தாண்டணும். 175யும் தாண்டி உடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 222, 230 ஈஸியா வந்துருவான். ஸோ, அப்ப இது கொஞ்சம் ஹர்டில்ஸ் இருக்கத்தான் செய்யுது. ஹர்டில்ஸா தான் நம்ம வந்து போராடணும். இதைக் காட்டிலும் சுலபமா வேற ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஆனா போர்ட்ஃபோலியோன்னு நம்ம வரும்போது ஒரு 25%க்கு மேல எந்த கம்பெனிக்கும் அந்த செக்டாருக்கு ஒதுக்கினதுல 25%க்கு மேல எந்த கம்பெனிக்கும் ஒதுக்குறது நார்மலா பண்ண மாட்டாங்க. அது அது ஒரு இது. சரி, இப்ப நம்ம வந்து ஒன் டேல என்ன பண்றாய்ங்கன்னு பார்ப்போம். ஒன் டேல ஏறுறானா, இறங்குறானா? இறங்கிட்டு ஏறிக்கிட்டு இருக்கிறான். இப்போ உடைச்சான்னா 146 உடைக்கணும். நம்ம பார்த்துக்கிறோம். 1.61 145 146. அதுக்கப்புறம் வந்து 2.61 வந்து 174. அதிலிருந்து உடைச்சோன்னா டூ டூ இது வந்து 4618 வந்து 400.
430, 230, 230 இதெல்லாம் இருக்கு. இப்ப இந்த அமால்கமேஷன்லாம் போட்டு நெட் ஒர்த் எல்லாம் இன்கிரீஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கங்க. இது அப்படியே சர 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 சரன்னு ஏத்தி விட்டுருவாய்ங்க. இன்னும் இங்கேருந்து 230 ரூ. 100ங்கிறத அவிங்க கண்ண மூடி கண்ண தொறக்கிறதுக்குள்ளயும் ஏத்தி விட்டுருவாய்ங்க. ஆனா என்ன எப்ப ஏத்துவாய்ங்க அப்படின்னு சொன்னா, அந்த மார்ச் மாசம் ரிசல்ட் வெளியில வரும்போது, அதோட புக் வேல்யூலாம் ஆல்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏத்தி விட்டுருவாய்ங்க. ஏத்தி விட்டுட்டாய்ங்கன்னா சரியா இருக்கும். ஆனா போன தடவ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறான். 10 1000 சொச்ச ரூவா போய்க்கிட்டு இருந்த ஷேர கொண்டு போயி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு எந்திரிக்காமயே வச்சிருக்கிறாய்ங்க. சரி எனிவே இதில நம்ம என்டர் ஆயிருக்கிறோம். நெட்டையோ குட்டையோ ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணுவோம். எங்க இறங்குறான்னு அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். அ இது வந்து நெட் ஒர்த்துன்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, புக் வேல்யூவோட தியரி பிரகாரம் 4ன்னு போட்டா கூட, இது வந்து ரூ. 230 வரணும். அதுக்கு ஏத்த மாரி ஃபியூச்சர்ல ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க, இந்த இடத்துலேருந்து இன்னும் ஒரு ரூ. 100 ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு. கொஞ்சம் ஸ்டோரி சொல்லியிருக்கிறேன். இத எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. வெறுமனே டெக்னிக்கல் இதோட இப்படி நான் போயிருந்தா பரவால்ல. ஒரு ஆழமா அடிப்படையில போய் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் லென்த்தியா எடுத்து போட்டேன். நன்றி நண்பர்களே!